ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/5/2025 விசுவ பஷு வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. பிற்பகல் 1:02 பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். மாலை 6:51 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யம கண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேறும். கடந்த காலங்களில் எந்தெந்த கோயிலில் வேண்டுதல் வச்சிங்களோ, என்னென்ன மாதிரியான பிரார்த்தனை வச்சிங்களோ, எந்தெந்த மாதிரியான விரதம் இருந்தீங்களோ அதுவெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு இல்லாத வெற்றி எதற்குமே பயன்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க நவ திருப்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும். உங்களுடைய சிந்தனையில் முதிர்ச்சி வெளிப்படக்கூடிய சீரான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்பது முட்டாள்களின் தத்துவம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க முத்தாரம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். புத்துணர்வு பெருகக்கூடிய பொலிவான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்க்கையின் சிறப்பு புரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கும். அதாவது சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசைப்பட்டு அதற்காக அரசாங்க வகையில் வங்கித்துறையில் கடனுக்காக கால் கெடுக்க நடந்திருப்பீங்க இல்லையா? அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான கடன் தொகை கிடைக்கக்கூடிய உற்சாகமான நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தளராத இதயம் உள்ளவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க கஜேந்திர பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அரசாங்க தொழிலில் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதி உன்னத பொறுப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிப்பிற்கும் சிறப்பிற்கும் உழைப்புத்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க வல்லரசு விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப சொத்துக்கள் கிடைக்கும். அதாவது பூர்வ புண்ணியாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதகத்தை பார்ப்பவன் சராசரி மனிதன், சமூகத்தை ஈர்ப்பவன் தான் சாதனை மனிதன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க முப்பாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டங்கள் விலகும். நேர்மை என்ற விஷயத்தை கோர்வையாக கடைப்பிடித்த உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய அலட்சியம்தான் நாளைய ஏமாற்றம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க கற்பரக்ஷாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாராத பணம் வந்து சேரும். பய உணர்வு விலகக்கூடிய, பணம் காசு சேரக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதனின் மன உறுதி மலைகளை கூட தகர்த்தெறியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க சோழையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும். சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, நிர்வாக பொறுப்புகள் அமையக்கூடிய, முதன்மை தகுதி மிளிரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்படுகிறவர் வெற்றியை சந்திப்பார் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். நேசங்களும் பாசங்களும் நேர்த்தியாக கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
தோல்வியும் ஏழ்மையும் போதிக்காத பாடத்தை வேறெதுவும் போதிக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப கவலைகள் விலகும். தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வீரியமான செயல்பாடு மிகுதியாகும். அதன் காரணமாக வெற்றி என்ற விஷயத்தை தொட்டு தழுவ முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து பயந்து பார்ப்பதை விட வாழ்க்கையை வாழ்ந்து பார்ப்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு அந்யோன்யம் பெருகும். வல்லமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். வருமானங்களுக்கான வெகுமானங்களும் வருமானங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயந்து கொண்டு வாழ்வதை விட வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.